கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நாம் படிக்க போகிறது தேவன் நமக்கு கொடுத்த முக்கியமான ஒரு வேலை, ஒரு கட்டளை. ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஒரு முக்கியமான கட்டளை பற்றி படிக்க போகிறோம். அதை படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, நான் பேசுகிற காரியங்கள் உம்முடைய வேதத்தின் வசனங்களை தெளிவாக எடுத்து சொல்ல உதவி செய்யுங்க. தமிழில் சரியாக சொல்ல உதவி செய்யுங்க. சரியான வசனத்தை படிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீபமாக இருக்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இந்த நேரத்தில் என்னுடைய குற்றங்களை, என்னுடைய குறைவுகளை மன்னித்து உம்முடைய சத்தியத்தை எடுத்து கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவிடம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். 2018 ஆண்டில் சென்டினலீஸ் ட்ரைப் அப்படின்னு அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் ஒரு வெரி ஐசோலேட்டட், அது மட்டும் தனிப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜாதி உள்ள நபர்கள் சென்டினலீஸ்னு அவங்க பேர். அந்த நபர்களுக்கு நம்மளுடைய பாஷை எதுவுமே தெரியாது. அவங்க அவங்ககிட்ட பேசுகிறதோ அவங்ககிட்ட உறவு வைக்கிறதோ இல்லீகல். அவங்க ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ சென்டினலீஸ் ஐலண்டில் இருக்கிற இந்த ட்ரைபில் உள்ள ஜனங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு ஜான் சாவ் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் மிஷனரி அங்கே போகுன்னு விரும்புகிறார். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஜனங்கள் அவங்க கிட்ட போய் உறவாடணும், அவங்ககிட்ட ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஈட்டிகளை தூக்கி போட்டு இல்லை ஏரோ ஷூட் பண்ணி அம்பு வில் இதெல்லாம் வச்சு ஷூட் பண்ணி கொலை செஞ்சுருவாங்க. நிறைய பேரை கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு மிஷனரி அங்கே போகிறார். அந்த நபர் அவங்களோட தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறாரு. 3ஆவது தடவை அவங்க பாஷை தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த பாஷையை யாருமே நாம் பேசுகிறதில்ல. அவங்களுக்கு தமிழோ இங்கிலீஷோ இல்லை எந்த ஒரு பாஷையுமே அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் இந்த நபர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு ஜான் சாவ்ன்றது போகிறார். அவர் போகும்போது அவர் அவங்களால கொலை செய்யப்படுறார். ஒரு பெரிய ஒரு நியூஸ் உலகம் எல்லா இடத்துக்கும் என்ன போகுதுன்னா, இந்த நியூஸ் போகுது. ஒரு மிஷனரி இந்த சென்டினல் ஐலண்ட், அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் இருக்கிற சென்டினலீஸ் பீப்புளுக்கு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு போகிற வழியில் அவரை அந்த சென்டினலீஸ் பீப்புள் கொலை செய்கிறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லா இடத்துலையும் போகுது. எல்லா டிவி நியூஸ்லேயும் பேசுகிறாங்க. இவர் செய்தது சரியா? ஏன் இப்படி மிஷினரியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அவங்களுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. லா என்ன சொல்லுது, அவங்கக்கிட்ட யாருமே பேசக்கூடாது, அவங்களோட தொடர்பு செய்ய முயற்சி செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதே. சட்டத்தை மீறி இவர் போயிருக்காரு, அதனால இவர் கொலை செய்யப்பட்டதில் எந்த தப்புமே இல்லை. இந்தியன் நேவி ரொம்ப முயற்சி செஞ்சு அவருடைய சரீரத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் ஒரு அட்வென்டிஸ்ட் இல்லை, ஒரு இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன். அவர் சாகிறதுக்கு முன்னாடி நிறையா காரியங்களை சொல்கிறாரு, எழுதி வைக்கிறார். அவர் டைரியில் எழுதியிருக்காரு, மேபி இதுதான் கடைசி சன்செட்டாக இருக்கும் நான் பார்க்குறது அப்படின்னு ஒரு நாள் எழுதி வைக்கிறார். 3ஆவது தடவை அவர் அவங்கள பார்க்க முயற்சி செய்யும்போது அவர் கொலை செய்யப்படுறார். அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு, நீங்களாம் நினைக்கலாம் நான் பைத்தியம்னு, ஆனால் நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்காந்து இதை முயற்சி செஞ்சு நான் செத்து போனாலும் அது ஒர்த் இட், அது பரவாயில்ல தான், அது சரியான காரியம்தான் அப்படின்னு எழுதி வைக்கிறார். ஏதோ ஒரு உற்சாகத்தில் போய் பண்ண மாதிரி நமக்கு தெரியலை. நல்லா யோசித்து பார்த்து நான் அங்கே போனால் சாக போகிறேன்னு தெரிஞ்சுமே என்ன பண்ணுறாரு, போகிறான்றதை நம்ம பார்க்குறோம். ஏன் அங்கே போகணுன்னு நினச்சாருன்னா, மற்ற எல்லா இடத்துலையும் யாராவது ஒரு நபர் எங்கேயாவது ஒருத்தர் இருக்காங்க, எப்படியும் சுவிசேஷம் போயிருக்கும் அப்படின்னு இந்த ஒரு குரூப் தான் கடைசி சாத்தானோட கடைசி ஒரு ஃபோர்ட் அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஏன்னா எந்த ஒரு நபருக்கும் சுவிசேஷத்தை அறிகிற வாய்ப்போ இல்லை அவங்க சுவிசேஷத்தை கேட்கவும் இல்லை. ஸோ தேவனுடைய இந்த மாபெரும் கட்டளை மத்தேயு
28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து திரும்ப பரலோகத்துக்கு அவர் பிதா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சீஷர்கள்ட்ட சொல்கிறார். எப்போவுமே கடைசியாக சொல்கிறது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு கட்டளை, ஒரு ஆணை. இது கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கட்டளைனா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை போய் சொல்லணும் அப்படின்னு தேவன் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து இங்கே எல்லா சீஷர்கள்ட்டே சொல்கிறாரு. இந்த ஒரு கட்டளையை எவ்வளோ சீரியஸாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இருந்த 11 சீஷர், ஒவ்வொரு சீஷரும் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஒவ்வொரு இடத்துக்கு அவங்க போகும்போது அவங்க நிறைய நேரத்தில் அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அவங்களுடைய உயிரையே அவங்க என்ன பண்ணல, பெருசாக என்னல. இந்தியாவுக்கும் ஒரு சீஷர் வந்தார், தோமா வந்தார், நமக்கு தெரியும். கேரளா பக்கம் தோமா வந்தார், மும்பை பக்கம் பார்த்தலோமி வந்தார். பார்த்தலோமி சீஷர் இல்லை, ஆனாலும் அவர் வந்தார். ஸோ மும்பை வரைக்கும் இந்தியாவை, தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு, சென்னையில் அவர் என்ன பண்ணுறாங்க, கொலை செய்கிறாங்க. தோமா நினச்சிருக்கலாம், நான் ஏன் அவ்வளோ தூரம் போகணும்னு. என்ன, இவ்வளோ தூரம் அவர் கொலை செய்யப்படணும்னு அவருக்கு அவசியமா? இல்லை அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் அந்த யூதேயா தேசத்திலே வாழ்ந்துருக்கலாமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கு நபர் இல்லாமல் இருந்தாங்களா? இல்லை யூதேயா ஃபுல்லாக சுவிசேஷம் போயிருச்சா? அவங்க யூதேயா விட்டு, எருசலேம் விட்டு, இல்லை சமரியா விட்டுட்டு எங்கே வருவாங்க? இந்தியா வரைக்கும் வரணும்னு அவருக்கு அவசியமா? ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்ன, பட் தோமா மட்டும் இல்லை, எல்லா சீஷர்களும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சுவிசேஷத்தை எத்தனையோ நாட்டுகள் கொண்டு போனாங்க. அந்த சீஷர்கள் கொண்டு போன சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டு அவங்களால சீஷரானவர்கள், விசுவாசிகள், அவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களும் இதே சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுன்னு ஒரு விசுவாசத்தோடு இருந்தாங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கு ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள உலகம் எங்கும் அவருடைய சுவிசேஷம் பரவப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவோட திருச்சபையின் ஆரம்ப காலத்திலே அவருடைய சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போகுது, வெறும் 10-20 வருஷத்துக்குள்ள. அதே மாதிரி இந்த உலகத்தின் முடிவு நேரத்தில் தேவனுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் போகணும்னு தேவன் ஆசைப்படுறார். நாம் படிக்க போகிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து. இங்க நாம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மக்கள் சொல்கிற என்னது, 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ், முத்தூது, முதலாவது தூது. இது எங்க போகணுமா, சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல பாஷைக்காருக்கும், ஜனக்கூட்டத்துக்கும் அறிவிக்கத்தக்கதாக. தேவனுடைய இந்த முத்தூது எங்க அறிவிக்கப்படணும்? எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்படணும். முத்தூது எத்தனை கிறிஸ்தவர் நபர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய இங்க நம்ம அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். என்ன, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்னு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்?
அவர்களால் இந்த சுவிசேஷத்தை சகல ஜாதிக்கும் சகல கோத்திரருக்காகவும் எல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த முத்தூது கடைசி காலத்தில் எல்லா கிறிஸ்தவரும் நம்புறது தான். என்ன பண்ணுவாங்க? மிருகத்தின் முத்திரை இருக்கும், தேவனுடைய முத்திரை இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மிருகத்தின் முத்திரைனா என்ன, அது எப்படி வரும், எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிற நபர்கள் யாரு? நாம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஜனங்கள். இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சத்தியம் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா கோத்திரருக்கும் போகணும்னா அந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இல்லைங்க, அந்த கட்டளைலாம் எங்களுக்கு இல்லைங்க. நாங்கள் வெறும் எங்கே இருக்கிறோமோ ஓய்வு நாளை மட்டும் கை கொள்ளுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், முடிஞ்சால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுப்போம், அவங்களோட சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிட மாட்டோங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டோம், சுவிசேஷத்தை சொல்ல போங்கலாம் சொல்லாதீங்க. நாங்கள் டீ காஃபி குடிக்க மாட்டோம், சிலர் என்ன பண்ண மாட்டோம், சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டோம். அதனால நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம். அவர் கொடுத்த கட்டளைலாம் என்ன முக்கியன்றதை விட்டுட்டு நாம் நிறையா காரியத்தை முக்கியமாக நம்ம மத்தியில் கருதிட்டு இருக்கோம். டீ காஃபி குடிக்காமல் இருக்கிறது முக்கியம்தான், நல்லது தான். ஓய்வு நாளை கை கொள்வது அவசியம்தான், எல்லாமே அவசியம்தான். ஆனால் கடைசியில் அவர் சொல்லக்கூடிய கட்டளை நமக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையாருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை என்ன? இந்த முத்தூதை அறிவிக்கணும். எங்கே அறிவிக்கணும்? யாருக்கு அறிவிக்கணும்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலே நின்றுட்டு அவங்க செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஜனங்களுக்கே அறிவிக்கணும் அப்படின்னு சில பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. சில பேர் நினைக்கிறாங்க, இல்லை செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையில் முத்தூதெல்லாம் சொல்கிறது இல்லைப்பா, சரியாக சொல்கிறது இல்லை, அதனால நான் சத்தியத்துக்காக நான் என்ன பண்ண போகிறேன், நின்று சத்தியத்தை கரெக்டாக எடுத்து சொல்ல போகிறேன். ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் அது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல. அது ஒரு சின்ன ஒரு பங்காக இருக்கலாம். நம்ம முக்கியமான வேலை நமக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா, சகல ஜாதிக்கும் சகல கோத்திரருக்கும் சகல ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கணும்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சகல ஜனங்களும் திருச்சபைக்குள்ளே வர்றது இல்லை. நம்ம சபையில் வர்றதே என்னது, கொஞ்சம் பேர் தான். நம்ம சபை இருக்க சைஸே சின்னது தான். பக்கத்தில் இருக்க கேத்தலிக் சர்ச்சை பார்த்தீங்க, இல்லை சிஎஸ்ஐ சர்ச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம சர்ச் இருக்கிறது சின்னது தான். இதே நிறைஞ்சிருக்காது நம்ம சபை. இந்த சின்ன கூட்டத்துக்கு மட்டும் நம்ம சொன்னதே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதே காரியத்தை திரும்ப 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 ஓய்வு நாள் பள்ளி மூலமாகவும் நம்மளுடைய பிரசங்கங்கள் மூலமாகவும் அதே காரியத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். தேவன் சொன்ன வேலையை நாம் மறந்து விடுறோம். தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, சகல ஜாதிகளுக்கும் அறிவிங்க. இப்ப சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணணும்னா, கிளம்பி போகணும். நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்தே என்ன பண்ண முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது. நிறைய பேர் ஓய்வு நாளை கை கொள்றது எதுக்கு, சபைக்கு வர்றது எதுக்கு? ஏன்னா அது பட்டுக்கட்டளையில் இருக்கு, இதை பண்ணணும், தேவன் என்றிருந்து இதை எதிர்பார்க்கிறார். எல்லாம் ஒரு சுயநலம் உள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியமா நம்ம சபையில காணப்படுது. நான் ஏன் சுயநலம் உள்ளதுன்னு சொல்றேன்னா, ஒரு நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டோமா? யாரோ ஒரு நபர் சொன்னார், ஒரு நல்ல டெய்லர் கிடச்சிட்டாருன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த டெய்லர்கிட்ட போ, அவர் நல்லா தைக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் போங்கப்பா, அது சூப்பராக இருக்கும். அது எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய இருதயத்தில் வச்சு நான் மட்டும் கை கொண்டா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தேவனுடைய சித்தம் என்னன்னா, நாம் இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லணும்னா கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங் கொடுக்கணும்னா ஒரு அனுபவம் வேணும். இப்போ ஸ்விம்மிங் எப்படி பண்ணணும்னு யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? யாராவது ஒருத்தர் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்ச எல்லாராலையும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இன்னைக்கு என்னன்னா, நம்மளுடைய திருச்சபையில் எப்படி ஊழியம் செய்யணுன்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஊழியம் எப்படி செய்யணுன்றதுக்கு நிறைய நபருக்கு தெரியல. அது நம்ம சபையோட கல்ச்சர் இல்லை. ஏன்னா
ஒரு பாஸ்டர் படித்து முடித்த உடனே என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு எந்த சபை கொடுக்குறீங்க, எந்த இடத்துல போய் நான் சபை உருவாக்கணும்னு கேட்கல, எனக்கு எந்த சபை கொடுக்குறீங்க. நான் தெரியாமல் பேசல. இது கல்கட்டாவில் சர்ச் பிளான்டிங்னு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு நோக்கம்னா, 150 வருஷமாக ஒரே ஒரு சர்ச் தான் இருக்குது, மெயின் சர்ச். அதுவும் எம்டியாக இருக்குது. இன்னும் 2 சர்ச்சு பெரிய கட்டி வச்சுருக்காங்க, அதுவும் எம்டியாக இருக்குது. ஸோ ஜெனரல் கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம கல்கட்டாவில் நிறையா சர்ச் ஆரம்பிக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டிலலாம் நிறையா சர்ச் இருக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேருக்கு அட்வென்டிஸ்ட்னால் யாருன்னு தெரிலன்னு நினைக்கலாம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நிறையா சபை இருக்குது. இங்கே மதுரையில் எத்தனை சபை இருக்குது, எத்தனை ஸ்கூல் இருக்குது. கல்கட்டாவில் 8 வருஷம் விடாமுயற்சி, அட்லீஸ்ட் 8 வருஷத்தில் 50 ஒர்க்கர் அவங்க ஹையர் பண்ணி வச்சு 320 பேர் அட்வென்டிஸ்ட். 8 வருஷம் வேலை செஞ்சு இப்போ ஒரு 16 சர்ச் இருக்கு, ஹவுஸ் சர்ச். 150 வருஷமா ஒரு சர்ச், 8 வருஷத்தில் 16 சர்ச். ஆனால் இதில் என்ன பார்த்துக்கிட்டோன்னா, ஸ்பைசரில் தியாலஜி படிச்சுட்டு வர்றவங்களாம் சூப்பராக சர்ச் நடத்துவாங்க. சர்ச்சுன்னு ஒன்று இருந்தால் சூப்பராக நடத்துவாங்க. சாங் சர்வீஸ் அழகாக எடுப்பாங்க, பிரசங்கம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இடம் சர்ச்சே இல்லை, விசுவாசே இல்லை. நீங்கள் அங்கே போய் உட்காருங்க, நீங்கள் இப்போ சர்ச்சை ஆரம்பிங்க, சர்ச் பிளான் பண்ணுங்கன்னா ஒன்றுமே முடியலை அவங்களால. இன்ஃபேக்ட் அடிக்கடி டிவிஷன் பிரசிடென்ட் வருவாங்க, யூனியன் பிரசிடென்ட் வந்து பேசுவாங்க, ஸ்பைசர்லேருந்து படித்தவங்க என்ன பண்ண வேணாம், எடுக்கவே வேணாம். அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 1000 மிஷினரிஸ்க்கு 1 வருஷம் போய் வேலை பார்க்கட்டும், இல்லை ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப் ஜாய் எங்கேயாவது போய் 1 வருஷம் படிச்சுட்டு வரட்டும், அப்புறம் தான் அவங்களுக்கு வேலை கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரில, ஊழியம் பண்ண தெரில. பிரசங்கம் சூப்பராக பண்ணுவாங்க, ஆனால் ஊழியம் பண்ணுறது தெரியல. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம சர்ச்சில் ஊழியன்றத நம்ம முக்கியமாக பண்ணல. ஏன்னா ஊழியம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. ஊழியம் பண்ணி ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. இல்லை ஒரு நாள் ஒரு சாபத் அன்னைக்கு சர்ச்சுக்கு போனால், நீங்கள் எத்தனை பேருக்கு புதுசாக பைபிள் ஸ்டடி கொடுத்துட்ருக்கீங்க, எத்தனை பேர் புதுசாக சர்ச்சுக்கு வர்றாங்கன்னு கேட்டால், எத்தனையோ சர்ச்சுக்கு போனாலும் அவங்க வரமாட்டாங்க. சர்ச் வளருது, கண்டிப்பாக வளருது. எப்படின்னா, நமக்கு நிறையா பிள்ளைங்க பார்க்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க இன்னொரு ஆளை யாரையோ கல்யாணம் பண்ணுறாங்க, யாரோ அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாங்க, சர்ச் வளருது. எத்தனை இந்து மக்கள் வந்துட்டாங்க, எத்தனை முஸ்லீம்ஸ் வந்துட்டாங்க நம்ம சபைக்குள்ளனா, இல்லை எவரோ நான் அட்வென்டிஸ்ட் வந்துட்டாங்கன்னு கேட்டாலுமே குறைவு தான். இதுக்கு காரணம் வந்து ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, போய் செய்ய முயற்சியே செய்யலை, அப்போ அதனால தெரியாது. குளோபல் யூத் டேயோட நம்ம எல்லாரும் போய் புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தனாலும் வந்துடுவோம். ஆனால் அது ஊழியம் இல்லையே. இல்லை மெடிக்கல் மிஷினரி ட்ரைனிங்னு போயிட்டு வந்துட்டு எப்படி எல்லாரையும் வெஜிடேரியன் ஆக்கலான்னு முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க சில பேர். ட்ரைனிங் ரொம்ப அவசியம், ரொம்ப நல்லது. ஆனால் என்ன இல்லை, யாருக்கு தான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கோம்? இருக்கு அட்வென்டிஸ்ட்கே நீங்களும் நானும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் என்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஊழியம் பண்ண போவோம். தேவனுடைய கட்டளை சிம்பிள். என்ன சிம்பிள்னா, நீ போ, ஜாதி எங்கும் சகல ஜாதிக்காரருக்கும் சகல கோத்திராருக்கும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லு. எந்த சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம்னா என்னன்னு பைபிள் ஸ்டடி கொடுக்க என்ன பண்ணுறோம், நல்ல எபிலிட்டி இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்துருக்கோம், எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம், அவங்க வந்து தேவனுக்குள்ளே வளர்ந்து வர்றதுக்கு உதவி செஞ்சுருக்கோன்னு கேள்வி கேட்டோன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இப்படி இல்லைங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைசர் ட்ரெயின்டு பீப்புளெலாம் வித்தியாசமாக இருந்தாங்க, சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
நிறைய இடத்துல சபையை உருவாக்கி கொண்டு இருந்தாங்க. எத்தனையோ சபையில் கேட்டிங்கன்னா இன்னும் என்ன சொல்லுவாங்க, வில்மார்ட் பாஸ்டர் 40 நாள் மீட்டிங் போட்டாங்க சார், அப்போ தான் எங்கள் குடும்பம் என்ன பண்ணாங்க, சபைக்கு வந்தாங்க. வில்மார்ட் பாஸ்டர் 40 நாள், அவருக்கு 80 எத்தனையோ வயசு ஆச்சு. இப்போ யார் 40 நாள் கூட்டம் போடுற? இல்லை, யாருக்குமே டைம் இல்லை. ரியாலிட்டின்னா உங்களுக்கும் எனக்கும் கூட்டம் போட டைம் இல்லை. 40 நாள் கூட்டம் வச்சா சர்ச் மெம்பர்ஸ் வரமாட்டாங்க, அதுதான் ரியாலிட்டி. எத்தனையோ ஜனங்கள் இன்னும் இருக்காங்க. சரி, 40 நாள் கூட்டம்னா என்ன, நம்ம என்ன 5 நாள் ரிவைவல் மீட்டிங்னு போடுவோம், ஒரு சிட்டியில் போடுவோம். யார் வருவானா, நம்மளே சுற்று வட்டாரத்தில் இருக்க இந்த சபையை கூப்பிட்டுருங்க, அந்த ஏரியாவில் அந்த அவங்க சர்ச் மெம்பர்ஸை கூப்பிட்டுருங்க, இங்கே ஏரியாவில் இவங்க சர்ச் வந்து ரிவைவல் மீட்டிங். யாருக்கு ரிவைவல் மீட்டிங்? நம்ம சபையாருக்கு தான் ரிவைவல் மீட்டிங். யாருக்கு அதே சத்தியத்தை அதே ஓய்வுனால சொல்லிக் கொடுக்குறோம்? நம்ம சபையாருக்கு தான் சொல்லிக் கொடுக்குறோம். தேவன் இந்த காரியத்தை சொல்லவே இல்லை. ஒரு பாஸ்டர் சொன்னார், அந்த காலத்துலலாம் நாங்களாம் எப்படி படித்தோன்னா, தம்பி உங்களுக்கு தெரியுமா, நாங்களே எங்கள் காசில் சம்பாதிச்சு புக்கு விற்று காசு சேர்த்து நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஃபீஸை கட்டி நாங்கள் கோல் போட்ரு ஒர்க் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், படித்தோன்னு வாங்க. சார் இப்போ ஏன் சார் கோல் போட்ரு ஒர்க் பண்ண மாட்டேறீங்க? இப்போ அவசியம் இல்லைல்ல ஃபீஸ் கட்டணும்னு. கோல் போட்ரு ஒர்க் பண்ணது எதுக்காக? அந்த வேலையை முக்கியமான ஒரு விதம், நாம் அதன் மூலமாக சத்தியத்தை நிறைய பேருக்கு சொல்லலான்னு அறிஞ்சிருந்தாங்கன்னா ஒரு 10 பேருக்கு சர்ச்சில் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி போகணும் எப்படி செய்யணும்னு. இன்னைக்கு நம்ம எத்தனை யூத்துக்கு கோல் போட்ரி ட்ரைனிங் கிடைக்குது? இல்லை எத்தனை பேர் தான் போகிறோம்? இல்லை, போகிறதில்ல. ஏன்னா நமக்கு ஃபீஸ் கட்டணும்னா நம்ம புக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. மெடிக்கல் மிஷினரி ஒர்க், கோல் போட்ரு ஒர்க், கடைசி வரைக்கும் இந்த 2 வேலை சுவிசேஷத்தை பரவ உதவி செய்யணும்னு அம்மையார் எழுதுறாங்க. இந்த வேலையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. தெரிஞ்ச ஆட்கள் இதை வந்து என்ன பண்ணல, ஒரு சட்டையாக என்னலை. ஏன்னா அவங்கெல்லாம் சபையில் டிபார்ட்மெண்ட் டைரக்டர்ஸ், பெரிய பெரிய சர்ச்சுக்கு என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர்ஸாக இருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, டைரக்டராக இருக்காங்க. பட் தேவனுடைய கட்டளை சிம்பிள், நீ உலகம் எங்கும் போய். உலகம் எங்கும் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். ஒரு 2-3 வருஷமா நானும் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லா நாளும் ஒரு ஜெபம் வரும், ஒரு வசனம், வேலையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு. என்ன பண்ணு, pray ye to the Lord of the harvest to send forth laborers. என்ன ஜெபிக்கணுமா? எஜமான்ட்ட என்ன ஜெபிக்கணுமா? வேலையாள அனுப்ப ஜெபிக்கணுமா? இது 1-2 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார், நீ போ, முதல்ல ட்ரெயின் பண்ணி அனுப்பு. நீ போ, ட்ரெயின் பண்ணி அனுப்பு. போகணும்னா அதுக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். யாரோ நீங்க எப்படியோ பண்ணுங்கன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. நீங்களாம் எப்படி பண்ணுங்கன்னு பண்ணணும், நான் சொல்லி கொடுக்குறேன்னு ரொம்ப ஈஸி. ஆனால் போகணும்னா அதுக்கு என்னது? ஸோ நான் அந்த நேரத்தில் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், டாக்டராக. சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஊழியம் பார்த்துட்டு இருந்தேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்தேன். பட் கடவுள் சொன்னார், நீ இப்போ ட்ரெயின் பண்ணியிருப்பேன். நான் ஜார்க்கண்ட் போனேன். ஜார்க்கண்ட் போனேன்னா அங்கே மெடிக்கல் மிஷினரிஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டு இருந்தேன். ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் யார்? நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா பாஸ்டர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன். பாஸ்டர்ஸ்லேருந்து அவங்க விசிட்டிங் போவாங்க, அப்போ நானும் போவேன். அவங்க மீட்டிங் நடத்துனாங்கன்னா 5 நாள் என்ன பண்ணுவோம், நாங்களும் லீவ் போட்டு உட்காந்துருப்போம் அந்த மீட்டிங்க்கு.
வில்மார்ட் பாஸ்டர் வச்சு மீட்டிங் போட்டோம். 5 நாள் காலேஜுக்கு லீவ். காலையில் பாஸ்டர்ஸோட டோர் டு டோர் போகிறது. 5ஆவது நாள் அப்புறம் என்னது, அதுக்கப்புறம் திரும்ப காலேஜ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக போய்க்கிறது. ஆனால் அந்த 5 நாள் லீவ். ஸோ எனக்கு நான் பாஸ்டர்ஸை குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் கற்றுக்கிட்டதெல்லாம் பாஸ்டர்ஸ் மூலமாக தான். ஓகே, அவங்களோட கூட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் போய் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னா, ட்ரைனிங் கொடுக்கறது ஈஸி. நீ போய் இப்படி இப்படி பண்ணுறான்னு சொல்கிறது ஈஸி. கூட போய் பண்ணுறது தான் என்னது கஷ்டம். ஸோ ஒரு 5-6 மாதம் நானும் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் சொன்னாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி வெளியே போவாங்க. சொன்னாங்க வாங்க டீச்சர்ஸும் அவங்களோட போவாங்க. இப்போ நான் சொன்னேன், இல்லை நான் டாக்டர் வந்து டோர் டு டோர் போய் நான் தான் டாக்டர்ப்பா, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குதா இது இருக்கான்னு சொல்கிறது என்ன பண்ண முடியாது, நல்லதாக இருக்காது. என்னென்னமோ எக்ஸ்கியூஸ் மைண்டில் போச்சு. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, போனேன் டோர் டு டோர். இப்போ ரீசெண்டாக கூட போனேன் ஒரு தடவை, இந்த பைபிள் ஒர்க்கர்ஸோட போனேன். சரி, போன ஒரு 50 வீட்டில் 30 பேர் என்ன பண்ணாங்க, இல்லை சார் உங்களுக்குலாம் பேச டைம் இல்லை. இதுதாங்க ரியல் ஊழியம். ஒரு பையன் என்னுடைய ஸ்டூடெண்ட் சொன்னான், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போனான். ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கான். 1 month இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒருத்தவங்ககிட்ட என்ன பண்ணோம் போடுறோம், திரும்ப வருவான். திரும்ப வந்து கதை சொல்கிறான். முதல் நாள் நான் ரொம்ப ஜாலியாக நான் பைபிள்லாம் எடுத்துகிட்டு கூட போயிட்டேன். இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட போகிறான். ஸ்டூடெண்ட்லாம் அவன் ஒர்க்கர், பைபிள் ஒர்க்கர். ஸோ இன்னொரு பைபிள் ஒர்க்கரோட அவன் போகிறான். முதல் டோரில் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார் பிபி சுகர் இதெல்லாம் செக் பண்ணுவோம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். கதவை மூடிடுச்சு. இப்படி இருந்த சிரிப்பு போச்சு. திரும்பி பார்த்தா அந்த பைபிள் ஒர்க்கர் என்ன பண்ணுறான்னா, அவன் அதே சிரிப்போடு எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணுறான், அடுத்த வீட்டுக்கு போகிறான். அதான் ட்ரைனிங். ஒரு இடத்துல ஹெல்த் கேம்ப் நடத்தணும். நியூ ஸ்டார்ட்ன்ற இதில் வச்சு நியூட்ரிஷன் பற்றி சொல்லிக் கொடுப்போம், இது பண்ணுவோம். ஸோ மும்பையில் இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடத்துனது, மும்பையில் நடத்துகிறோம். நியூ ஸ்டார்ட் இது நடக்குது. ஸோ லாஸ்ட் வந்து ட்ரஸ்ட் இன் காட். இந்த ட்ரஸ்ட் இன் காட் பூத்தில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். பாஸ்டர்ஸை போட்டிங்கன்னா யாருமே கடவுளை பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பிடுங்க. ஏன்னா பயம். சர்ச்சில் இருந்து வசனம் பேசுகிறது ரொம்ப ஈஸி. அவங்க யாரும் உங்களை வந்து என்ன பண்ண போகிறதில்ல. இல்லை சார் நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னால் ஆமேன்னு தான் சொல்லுவாங்க. வெளியில் இருக்க நபர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், போய் சுவிசேஷம் சொல்லணும், ரொம்ப ஒரு கஷ்டமானது. நாங்கள் பொதுவாக பாஸ்டர்ஸை போடுறதில்ல அந்த இடத்துல. ஏன்னா கண்டிப்பாக கடவுளை பற்றியும் சொல்லணும்னு தான் அந்த கேம்பே போட்டிருக்கோம். ஸோ அந்த சர்ச் பாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல பாஸ்டர். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு எலக்வென்ட் ஸ்பீக்கர் கூட. எல்லாருக்கும் அவர் பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து அந்த பூத்தில் நின்றுட்டார். முதல் ஆள், சார் இந்த பூத்தில் நாங்கள் கடவுளை பற்றி பேசுகிறோன்னாரு. வந்த ஆறு சொன்ன எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு போயிட்டார். அந்த பாஸ்டர் அந்த பூத்தில் நிற்கவே இல்லை. மீதி 4 மணி நேரம் அவர் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே காணப்படல. இதுதான் ரியாலிட்டிங்க. இதுதான் ரியாலிட்டி என்னன்னா, தேவன் நம்மளை சுவிசேஷத்தை சொல்லியிருக்காரு. அதை சொல்றது இல்லை, அதை நாம் சொல்றது இல்லைனால யாருக்கும் அந்த ட்ரைனிங்கும் கொடுக்கறது இல்லை. யாருக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்க நம்ம சபையில் புதுசாக விசுவாசிகள் வர்றது இல்லை. இதோட விளைவு என்னன்னா, நம்ம சபையிலே உட்கார்ந்துட்டு நீயா நானான்னு சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கும். எதுக்கு சண்டை? யார் எல்டரா இருப்பா, யார் ட்ரெஷரா இருப்பா, சர்ச்சில் எந்த கலரில் கர்டன் இருக்கணும், சர்ச்சில் வந்து எந்த ஃப்ளவர் எங்கே வைக்க போகிறோம், இதெல்லாம் சண்டை. ஏன்னா நாம் தேவன் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம என்ன பண்ணல, செய்யலை. நமக்கு பிடிச்ச ஒரு வசனம் இங்கிலீஷில் நான் சொல்லிடுறேன், அப்புறம் தமிழில் ட்ரை பண்ணுறேன் சொல்ல. They make void the commandments of God for the traditions of men. என்ன, தேவன் கொடுத்த கட்டளையை ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிடுறது. ஆனால் நம்ம கொடுக்குற பாரம்பரியத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். டிவைன் சர்வீஸ்னால் இப்படி தான் போகணும் சார், லெசன் ஸ்டடினா இது இப்படி தான் நடக்கணும்,
இதில் நீங்கள் ஒரு மிஷன் ரிப்போர்ட் வைக்கணும், ஃபீச்சர் டாக் வைக்கணும். இதுலேருந்து நீங்கள் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, தள்ளி போயிடக்கூடாது. டிவைன் சர்வீஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், இத்தனை மணிக்கு தான் சர்ச் ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு தான் சர்ச் முடியணும். உலகத்து ஃபுல்லாக இதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இது எல்லாம் எந்த வசனம் பைபிளில் போட்டிருக்கு? எல்லாமே ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் we struggle and fight for traditions we made for ourselves. ஏன்னா தேவன் கொடுத்த கட்டளையை நம்ம என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல. சில காரியங்கள் யோசித்து பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஒரு நபர் வந்து கல்கட்டாவில் சண்டை போடுறார். எப்படி நீங்க ரிங் இல்லாம கல்யாணத்தை வச்சிங்க? அவர் இந்தியாக்காரர் இல்லை. அமெரிக்காவில் என்னதான் கல்யாணம் வச்சா என்ன வேணும், ரிங் போடணும். தமிழ்நாட்டில் கல்யாணம்னா என்ன இருக்கணும், தாலி போடணும். எந்த வசனத்தில் தாலி பற்றி போட்டிருக்கு? எந்த வசனத்தில் ரிங் பற்றி போட்டிருக்கு? இப்போ தாலி போடுறது சரியா தப்பான்னு நான் பேசவே வரல. எப்படி தமிழ்நாட்டில் தாலி போட்டால் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி பெங்காலில் ரெட் கலரில் இப்படி ஒரு இது போட்டால் தான் அவங்க கல்யாணம் ஆனவங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் இந்து முறையிலேருந்து வந்தது. தாலி எங்கேருந்து வந்துச்சுங்க? திருமாங்கல்யமா. இல்லை ரிங் தான் எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரியாது. எதுக்கு சண்டை போடுறோம்? எதையும் போடாதவங்களுக்கு ரொம்ப ஈஸி, போட வேணான்னு சொல்லிட்டு போயிடும். இல்லை இல்லை, நம்ம சபை நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு, நம்ம தாலி போடலாம். ஏன்னா சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து கல்யாணம் ஆளுன்னு நினைப்பாங்க. சரி, அப்போ பெங்காலில் போனீங்கன்னா இதை அனுபவிங்க. நார்த் ஈஸ்டில் போனால் என்ன வச்சுருக்கான்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஏன் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குன்னா, பெங்காலில் போய் பெங்காலியை நம்ம என்ன பண்ணல, சுவிசேஷம் சொல்ல முயற்சியே செய்யலை. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து ஊழியம் பார்த்த ஜனங்கள், இந்த தமிழ் ஜனங்கள், இல்லை இந்த சவுத் இந்தியாவில் இதுதான் ட்ரெடிஷன். இந்த ட்ரெடிஷன், தாலி போடுற ட்ரெடிஷன், அதை நம்ம ஏற்றுக்கிட்டாதான் இவங்களுக்கு சொசைட்டியில் மதிப்புன்னு எதிர்த்து, சரிப்பா நீ தாலியை போட்டு போன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எத்தனையோ வருஷமாக ஊழியமே பார்க்கல. நமக்கு இந்த சிந்தூர்னு சொல்லுவாங்க, இந்த சிந்தூர் இது பண்ணுறது சும்மா பொட்டு வைக்கிறது வேற. ஆனால் இப்படி தலையில் இந்த இடத்துல ரெட் கலரில் வைக்கிறது வெறும் கல்யாணம் ஆன பெண்கள் மட்டும்தான் பெங்காலில் பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் நமக்கு என்ன கவலைங்க? எத்தனை முஸ்லிம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அட்வென்டிஸ்ட் ஆயிருக்காங்க? நம்மளுடைய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சபை வந்து சபையை முதலாவது முன்னெடுத்துட்டு போன குரூப் என்னன்னா கிறிஸ்டியன்ஸ். அவங்க மற்ற கிறிஸ்டியன்ஸ்லேருந்து வந்த கிறிஸ்டியன்ஸ். அவங்க அமெரிக்காவில் நிறையா எத்தனை பேர் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸுக்கு எப்படி சத்தியம் சொல்லப்படும்னு நிறையா ஊழியக்காரர்கள், நிறையா ஊழியங்கள் முயற்சி எடுத்து இந்த டவுட் வரும் அவங்களுக்கு, இந்த டவுட்டை நீங்கள் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொலோசியர் 2:14 எந்த ஹிந்து உங்கள்கிட்ட போய் கேட்க போகிறாரு, சார் நீங்கள் ப்ளீஸ் கொலோசியர் 2:14 நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்க, கேட்க போகிறாங்க? இல்லை. மற்ற கிறிஸ்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க என்ன கேட்பாங்க, கொலோசியர் 2:14 சொல்லுவாங்க நமக்கு. இல்லை கட்டளையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஊழியர்கள் எங்கே தான் இருந்திருக்குது? ஆரம்பித்த இடம் கிறிஸ்தவ தேசம், முதலாவது பரவின இடம் கிறிஸ்தவ தேசம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே எப்படி ஊழியம் செய்யணும் படிக்கிறவங்களும் அதே தான் படிச்சுட்டு இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யணும். ஸோ இன்னொரு கிறிஸ்டியன், நான் ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்தால் அட்வென்டிஸ்டாக வந்திருக்கேன். ஒரு கிறிஸ்டியன் என்ன கேள்வி கேட்டாலும் அட்வென்டிஸ்டுக்கு அது பதில் சொல்ல தெரியும். ஏன்னா நமக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. மறுத்த பின் என்ன,
என்னன்றதை பற்றி எதை பற்றி பேசுகிறாங்க? மரித்த பின் நம்ம பரலோகத்துக்கு போல நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நம்ம எல்லாம் உயிர்த்தல போகிறோம்னு சொல்ல தான் சொல்கிறாங்க. மரித்த பின் பேயாரியா? யாரோட டவுட் வரும்? திரும்ப நம்ம பிறக்க போகிறோமா? யாருக்கு டவுட் வரும்? ஒரு இந்துக்கு தாங்க டவுட் வரும். இந்துஸ் முஸ்லிம்ஸ்க்கு வர டவுட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இல்லை, ரெடியே இல்லை. முஸ்லிம் கேட்பான், இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு காமிங்கன்னு. நம்ம அட்வென்டிஸ் முழிக்க வேண்டிதான். ஏன்னா அதுக்கு நமக்கு ட்ரைனிங் என்ன பண்ணல, கொடுக்கல. ட்ரினிட்டியை பற்றி கேள்வி கேட்பாங்க. நம்ம ட்ரினிட்டின்றதை பிலீவ் மட்டும்தான் பண்ணுவோம். யாராவது அதை பற்றி பேசினா ஓடி போயிடுவோம். நமக்கும் டிஃபெண்ட் பண்ண தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது. நம்ம இதை விசுவாசிக்கிறோன்னு மட்டும் சொல்ல தெரியும். ட்ரினிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் யாராவது முஸ்லீம் நமக்கு அட்வென்டிஸ்டாக மாறுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. தேவனுக்கு எப்படி ஒரு குமாரன் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் கேட்பார். இல்லை, காமன் முஸ்லீம் டவுட்ஸ் நம்ம மக்களுக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா? இல்லைங்க, அதாங்க பைபிளில் போட்டிருக்கு, அவர் தேவனுடைய குமாரன் தான், இது தவிர வேணும்னு சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம் ஏன் பைபிளை நம்பணும்? நம்ம சுத்து வட்டார ஜனங்கள் யாரு? நம்ம தேசத்தில் 2.4% தான், 2.4% கிறிஸ்டியன்ஸ். இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு எப்படி சத்தியத்தை சொல்லணும்னு தான் நமக்கு என்ன பண்ணும் தெரியும். இதுக்கு தான் ட்ரைனிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க 97.6% பீப்புள் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது, அந்த கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்லுவோன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஜனங்களை நாம் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்ததும் இல்லை. எத்தனையோ பேர் ஹிந்துவிலேருந்து அட்வென்டிஸ்டாக இருப்பாங்க. கேட்டு பாருங்கள் எப்படி ஆனாங்கன்னு. நான் ஃபஸ்ட்டு பென்டிகோஸ்ட் ஆனேன், அதுக்கப்புறம் அட்வென்டிஸ்ட் ஆனேன். இப்போ கடவுளும் எப்படியோ அவங்களையும் சத்தியத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. முதல்ல நான் இந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேங்க, இந்த மீட்டிங் போக ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எப்படியோ கடவுள் என்னை இப்படி. ஏன் முதலே வரல? நம்ம போகவே இல்லையே, நாம் சொல்ல போகவே இல்லையே. தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்களும் நானும் போகணும். அதை விட்டுட்டு நான் வெஜிடேரியன் ஆனே, நான் வெஜிடேரியன் தான், வெஜிடேரியன் ஆகிறத தப்பாக சொல்லலை. ஓகே, நான் மெடிக்கல் மிஷினரி தான், மெடிக்கல் மிஷினரியை தப்பாக சொல்லலை. ஓகே, நான் மெடிக்கல் மிஷினரி, நான் வெஜிடேரியன், நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட், என்னென்னமோ சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாத ஜனங்களாக இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னன்னா, நான் எப்படி மற்றவர்களை தேவன்கிட்ட கொண்டு வரேன், அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றது நான் அறிஞ்சு செஞ்சுட்டே இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணுறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்புனார். நம்ம எல்லாரும் வெறும் பென்டிகோஸ்ட் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்துருச்சு, அதனால சுவிசேஷம் சொல்லிட்டாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கலாம், செஞ்சுட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அவங்களுக்கு என்ன பண்ணார், ட்ரைனிங் கொடுத்தாரு. என்ன ட்ரைனிங் கொடுத்தாரு? மீன் பிடிக்கிறவங்களை மனுஷரை பிடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஒவ்வொரு சர்ச்சும் ட்ரைனிங் கொடுக்கணும். என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்? சாங் சர்வீஸ், மியூசிக், கீபோர்டு, எல்லா ட்ரைனிங்கும் ரொம்ப நல்லது தான். அதோட முக்கியமானது என்னது? ஆத்துமாக்களை ஜெயிக்கிற ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு ட்ரைனிங் அவசியம் இல்லைன்னு நினச்சோன்னா நமக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேதத்தில் தெளிவாக போட்டிருக்குது, பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் சரி, அந்த ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் இன்னும் நானும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெட்டர், அட்லீஸ்ட் ஒரு பிரான்ச் சாபத் ஸ்கூல் நடக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு சபையை ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு வாஞ்சை இருக்கும்.
பஞ்சாப் போனேன். பஞ்சாப் பிரசிடெண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பிரதர், நீங்கள் கிராமத்துக்குள்ள சபையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய பெரிய சபையாக இருக்கும், அதெல்லாம் சிஎஸ்ஐ கேத்தலிக் சர்ச்சாக இருக்கும். கிராமத்துக்கு வெளியே குப்பையெல்லாம் போடுவாங்கல்ல, அங்கே ஒரு சபை இருக்கும், அதான் நம்ம சபை. ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். செக்ஷன் பிரசிடென்ட் சொல்றார், ஏழைக்கு சுவிசேஷம் சொல்றது அவசியம், ஆனா எல்லாருக்கும் சுவிசேஷம் போகணுமே. பணக்காரங்களுக்கு சுவிசேஷம் போகணும். ஊழியம் நினைச்சிட்டா நம்ம வெறும் உதவி செய்யறது இல்லைங்க, சத்தியத்தை பிரசங்கிக்கணும். அந்த சத்தியத்தை பிரசங்கிக்கனா வெளியே போகணும். வெளியே போனா மனசுல என்ன இருக்கும்? பயம் வரும். அந்த பயத்தை மேற்கொண்டு வெளியே போய் என்ன பண்றோம்? ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்றோம்ல, 4 பேரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றோம்ல, அது மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்க முடியும். ராஜ்யத்தின் எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் என்ன பண்ணும்? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். எந்த சுவிசேஷம்? முத்தூது. ஆனால் வெரி ஃபியூ அட்வென்டிஸ்ட் வில் ப்ரோக்ளைம் இட். முத்தூத கடைசி காலத்துல பின்மாறி பெற்று பிரசங்கம் பண்ண போறது முக்காசி பேர் வெளியில இருந்து வர்றவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா நாம் அதுக்கு ஆயத்தம் இல்லை. இல்லை, நம்ம அட்வென்டிஸ்ட் தியாகம் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. அமெரிக்காவுக்கு போகிறது தியாகம் பண்ணுவாங்க, ஒரு மேல் படிப்புன்னா தியாகம் பண்ணுவாங்க, வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போனால் என்னமே பண்ணுவாங்க, தியாகம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் யோசிக்க வேணாமா? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் போகணும்னு. அதற்காக நான் என் ஊரை விட்டு வேலையை விட்டு போவேன்னு என்ன தப்பு? எத்தனையோ பேர் எதுக்காகவோ போகிறான். பெருமையாக அப்பா அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. என் பையன் அமெரிக்காவில் படிக்கிறான், என் பையன் யூகே போயிட்டான். வியாதியோட வீட்டில் தனியாக இருப்பாங்க, ஆனாலும் பெருமையாக சந்தோஷமாக சொல்லுவாங்க, என் பையன் பிள்ளைங்கள்லாம் யூகேல செட்டில் ஆயிட்டாங்கன்னு. பார்த்துக்க யாருமே இல்லாமல் இருப்பாங்க. ரியாலிட்டி என்னன்னா, சுவிசேஷத்துக்காக நம்ம போக வேணாமா? 2018 சென்டினலிஸ் ஐலண்டில் அந்த போய் செத்து போன நபர் முழு ஒரு உலகத்துக்கே ஒரு வார்னிங், கிறிஸ்தவ உலகத்துக்கே. ஏதோ முட்டாப்பையன் ஏதோ ஒரு யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தானா அது நமக்கு மேலே ஒரு என்ன ஒரு பழியாக இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு என்னை கொலை செய்வாங்கன்னு தெரிஞ்சும் அவன் போனான்ல, அதுதான் நமக்கு ஒரு சாட்சியாக நிற்கும் கடைசி காலத்தில். ஏன்னா நாம் நம்ம பற்றி என்ன பேசுகிறோம்? நம்ம ஒன்றுமே பேசாமல் குவைட்டாக உட்காந்துருந்தா யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம நம்மளை பற்றியே பேசும்போது மீதமான சபை நாங்கள் தான் என்ன பண்ணியிருக்கோம்? சத்தியத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாவே சத்தியத்தை வச்சுருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அது எவ்வளோ முக்கியம்னு நாம் உணர்ந்திருந்தா எல்லாருக்கும் போய் சொல்ல நான் என்ன பண்ணுவேன்? முயற்சி செய்வேன். சத்தியத்தை இருதயத்தில் வைக்காம நம்மளுடைய பிரெயினில், வெறும் நம்மளுடைய புத்தியில், அறிவில் வச்சுருக்கோம். கடைசி கால சத்தியம் முத்தூது. இது உலகம் எங்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா கோத்திரத்துக்கும் பிரசங்கிக்கப்படும். நீங்களும் நானும் அந்த ஒரு வேலையில் பங்கு பெறுறோமா இல்லையான்றதுதான் கேள்வி. நான் உங்களை பார்த்துட்டு நீ எங்களை பார்த்துட்டு நம்ம எல்லாம் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், நம்மெல்லாம் நீதிமான் தான், சரி பாவம் செஞ்சாலும் 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம கால் கழுவி மன்னிப்பு கேட்டு ராப்போஜனத்தில் பங்கு பெற்றுறோமே. அதில் வேற இந்த திராட்சை ரசம்தான், இதை இப்படி தான் நீங்கள் செய்யணும், இது இந்த பிரெட்டு இதை இப்படி தான் நீங்கள் செய்யணும். கிரேப்ஸே இல்லாத படத்தில் ஒரு கம்யூனியன் படித்தா என்ன பண்ணுவோம்? எங்கேருந்து ராப்போஜனம் செய்ய முடியும்? அது கிரேப்ஸோ இல்லை பிரெட்டோ அது இல்லைங்க. ஏசு கிறிஸ்துவோட ரத்தமும் ஏசு கிறிஸ்துவோட சரீரம், நமக்காக உடைக்கப்பட்ட சரீரம் தாங்க முக்கியம். நாம் சின்ன சின்ன ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு என்ன பண்ணுறோம்? சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்குறோம். உலகம் அழிவுக்கு போயிட்டுருக்குது. உலகத்தை ரட்சிக்கணுன்ற ஒரு வாஞ்சை
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலையும் தானாக வரும். அந்த வாஞ்சையை வளர்த்து அவங்கள அந்த சுவிசேஷத்தை சொல்லணுன்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்ப வேண்டிய இடம் சபை. இதுக்காக தான் இந்த சபை இருக்குது. இந்த சபை உங்களுக்கும் எனக்கும் காண்டி இல்லை ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்காக இல்லை, ஒரு பாஸ்டருக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக இல்லை. இந்த சபை இங்கே இருக்குன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்கும் சுவிசேஷம் போகணுன்றதுக்காண்டி தான் இங்கே சபை இருக்கு. இல்லைனா நீங்களும் நானும் வீட்லேயே உட்காந்துக்கலாம். The church is organized for service. The church is organized for mission. வேறு எந்த ஒரு ரீசனுக்கும் இங்கே சபையும் தேவையில்ல. ஸ்கூல் எதுக்கு? உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் சாபத்தோட லீவோட நம்ம படிக்கணுன்றக்கா ஸ்கூலா? இல்லைங்க. ஸ்கூல் எதுக்கு? சுவிசேஷத்தை சொல்லணும் தான் ஸ்கூல். ஹாஸ்பிட்டல் எதுக்கு? சுவிசேஷத்தை சொல்லணும் தான் ஹாஸ்பிட்டல். எல்லாத்தையும் மறந்துட்டு வாக்குவாதம் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். ஓகே, நான் இந்த வசனம் சொல்லிடுறேன். யோவான்ஸ் தான் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் அவரோட சீஷர்கள் இயேசுவோட இருந்தப்ப அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, my lord, this man casteth out devils but he doesn't walk with us. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய நாமத்தில் ஊழியம் பண்றாங்க, ஆனா எங்களுடைய நம்ம ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து வேலை பண்ணல. இவங்க ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி காலத்து சபைக்கும் ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு சீஷர் கேட்குறாரு, இவங்களை வேணா ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்துடவா? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இல்லைங்க, யாரும் என் பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வீணிலே சும்மா பேருக்காக என்ன பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அவங்க பேரை பார்க்க விடுங்க. எத்தனையோ நான் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் அவருடைய கமிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் யாரை எப்படி தடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, கடைசியாக எங்களுக்கு ஒரு வேலையை, முக்கியமான வேலையை எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கீங்க கர்த்தாவே. அந்த வேலையை செய்ய திராணி இல்லாத ஜனங்களா இருக்கிறோம், புத்தி ஞானம் இல்லாத ஜனங்களா இருக்கிறோம், அறிவு இல்லாத ஜனங்களா இருக்கிறோம். எங்களையும் ஆயத்தப்படுத்துங்க, எங்களையும் உபயோகப்படுத்துங்க. சர்ச்சில் ஸ்பெஷல் சாங் மட்டும் படிக்கிறதுக்கு இல்லை, எங்களையும் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. அதை எப்படி ஒரு நபரை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரணுன்ற சொல்லிக் கொடுக்க உதவி செய்யுங்க. இந்துக்கள், முஸ்லிம்கள் எல்லாரும் உம்முடைய சத்தியத்தை, எல்லா ஜாதியாரும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா ஜன கூட்டமும் உம்முடைய சத்தியத்தை அறியறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.